தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானுங்கிறார் எங்க புரட்சி பாவலர். அதுதான் முக்கியம். அவருக்கு ஏற்க கன்னடருக்கு தமிழிலிருந்து இந்த கன்னட மொழி வந்ததுங்கிறது ஏற்க அவங்களுக்கு மனசு இல்ல. அண்ணன் கமலஹாசன் பேசுறது சும்மா கதை இல்ல, வரலாற்றை சொல்றாரு. அது ஏற்றுக்கிற எழுத்துக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவர் படத்தை நீ ஓட விட மாட்டேங்கிற. ஏன் நான் உன்னுடைய KGF 1வது பகுதியும் 2வது பகுதியும் இங்க சுதந்திரமா ஓட விட்டல, அதுக்கு பரிசு. இப்ப நீ தான் கிழிக்க முடியும், எங்களுக்கு கிழிக்க முடியாதா? நீ தான் தடுக்க முடியும், எங்களுக்கு தடுக்க முடியாதா? முடியும். ஆனா நாங்க செய்யல. ஏன்? தமிழனின் பேரன்பும் பெருந்தன்மையும் மாண்பும். படத்திலயா அவரோட பகையை காட்டுறது? படத்திலயா? படத்துல குடிக்கிற நீர்ல இதுலயாமா? இதுல இல்லாம பகை எப்படி இருக்கு பாருங்க. உங்க படம் வராது, உங்க படம் ஓடாது. இப்போ தமிழில் இருந்து வந்தது கன்னடம் என்றதை ஏற்க முடியாத அவர்கள் தமிழை ஏற்கல. தமிழிலிருந்து வந்ததுங்கிறது ஏற்கல. ஒரு தலைவருக்கு தமிழையே ஏற்கல. தமிழையே சனியன் ஒழிக்கணும்ன்றல. தமிழை சனியனை ஒழிக்கணும்னு சொன்னவரை தமிழர் தலைவராகவும் தந்தையாகவும் கொண்டாடணும். ஒரு இனம் உலகத்திலே கேடுகட்ட மானங்கட்ட இனம் தமிழன் தான். அவங்க மொழியவே ஏற்க மாட்டேங்கிறான், அதுல இருந்து வந்ததுங்க ஏற்க மாட்டேங்க. அவரை நான் தலைவனா ஏற்கணுங்கிறத, இப்படி ஒரு உலகம், இப்படி ஒரு சமூகம் எங்கேயாவது இருந்திருக்க பாருங்க. இதுதான் படையாண்ட மாவீராங்கிறத ஒரு திரைப்படமா பார்த்து சுருக்கிட முடியாது. இத்தனை பேருடைய உழைப்பு சிறுக 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 சிறுக. நான் கூட அது எப்ப முடிப்ப முரளிகிட்ட கேட்கும் போதெல்லாம் கேட்பேன், எப்ப தாண்டா முடிப்பேன் அதை அப்படின்னு. சிறுக சிறுக வழி இல்லை. பிள்ளைகள் 100 சேர்த்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா அந்த உணர்வு, அந்த பங்களிப்பை, அதற்காவது இந்த படம் மாபெரும் வெற்றியான இந்த படத்து வெற்றி அடையணும். அப்ப அதுக்காக இவ்வளவு நேரம் இதுல பெரிய பாராட்டுக்குரியது, இந்த மேடையில இவ்வளவு நேரம் பொறுமையாய் இருக்கிற பெருமக்கள், அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள், உங்களுக்கு தான் இவ்வளவு நேரம் பசி நேரம் தாண்டி உறங்குற நேரத்து வரைக்கும் உணர்வோடு உட்கார்ந்து இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். என்னை கனடால கைது பண்ணி வச்சுக்கிட்டு இது இந்த கொடி LTT சிம்பிள் ஆஃப் LTTன்னே சொல்லியிருந்தா. என் பரம்பரை கொடிடாது, என் பாட்டை கரிகாலன்ல இருந்து அரசேந்திரன்ல இருந்து அருண்மொழி எல்லாரும் தூக்கி பிடிச்ச கொடி. ஒரு 1 மணி நேரம் சண்டை, 2 பேருக்கு கைது சண்டை நடக்குது. அது புலிக்கொடி எங்கள் பரம்பரை கொடி. ஏன்னு எங்களுக்கு எங்க தலைவர் சொல்றாரு, அவரே சொல்றாரு, ஏன் புலிக்கொடியை நான் எடுத்தேன்? பாண்டியனுடைய மீன் எடுத்திருக்கலாம், சேரனுடைய வில்லம் எடுத்திருக்கலாம். அவர்கள் எல்லாம் அவரவர் எல்கைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டார்கள். ஆனால் சோழ பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் மட்டும்தான் உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்பை வென்று 3வது பெரிய வல்லரசை நிறுவினார். தமிழனுடைய கொடி பன்னியோ நாயோ பூனையோ கிடையாது. மீன் அப்படி பாய்ச்சல் இருக்கும், வில் அம்பு அப்படி பாய்ச்சல் இருக்கும், புலி பாய்ச்சல் இருக்கும். அப்படி அதை ஏன் புலியை வச்சான்? புலி ஏன் கொடியா எடுக்கணும்? பசியோட கிடக்கும் புலி விரட்டி போய் வேட்டையை அடிக்கும். இறையை அடிக்கும் போது வலது கை பக்கம் விழாமல் இடது கை பக்கம் விழுந்துச்சுன்னா வீரத்துக்கு இழுக்குன்னு சாப்பிடாம போயிடும். அந்த மானமுள்ள விலங்கு புலி. அதனால மான தமிழ் மறவன் கொடியில புலியை ஏந்தினான். அப்படிப்பட்ட அத புலிக்கொடி எங்கள் கொடின்னு வரி, ஒரு வரி 2 வரி இல்ல. பார்க்க எங்களெல்லாம் பார்க்கும்போது கருப்பா ஒரு மாதிரி இருக்கும்போது கரெக்டான என்னையெல்லாம் பார்த்தா சீமான் சிரிப்பானான்னு கேட்கிற கூட்டம் இருக்குது. உண்மையிலேயே நாங்க உண்மையிலேயே என் சொந்தக்காரன் எங்க அண்ணன் பொண்ணு வீட்டுல உங்க சித்தப்பா சிரிப்பாரா அப்படின்னு. சித்தப்பா பெரிய சிரிப்பா போச்சு சித்தப்பா, என்ன நீங்க சிரிப்பீங்களான்னு கேட்கிறாங்க சித்தப்பா. அது மாதிரி பார்க்க அவரு அப்படி ஒரு கரடுமோட பெரிய ஆள் மாதிரி தெரியும். ரொம்ப மென்மையான இதயம் கொண்ட ஒரு மகன் என்னுடைய அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள். அவரு இல்ல இன்னொரு 10-15 வருஷம் எங்களோட இருந்திருந்தால் இன்னைக்கு எனக்கெல்லாம் ஆசைதான். எங்க தாத்தாவுக்காக வயசாயிடுச்சு கலியபெருமாளுக்கு. என் அண்ணன் தமிழரசன் இன்னொரு 15 ஆண்டுகள் இந்த நிலத்திருந்தா சாதிய கட்சிகள் சாதிய அரசியலே இருந்திருக்கிறார். அவருடைய கொள்கை இந்த சாதியை அழிக்கிறது இல்ல, சாதின்னு பேசுறவனே அழிச்சிடறதுதான். படையாண்ட மாவீரருக்கு தடை வருது, அது வருது, அதெல்லாம் இல்ல. எங்க கோட்பாட்டை தடை அதை உடை, சிறை அதை நிறை, இதான் எங்க கோட்பாடு. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. அப்படிதான் எனக்கு மட்டும் 260 வழக்கு இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாது. நான் கூட சொன்னேன், நாங்க அந்த நீதிமன்ற வாசல்ல அந்த கோழி குண்டை அடிச்ச பழகணும்ட்டு. அது சில நீதிபதிகளுக்கு திடீர்னு மேல பாசம் பார்க்கணும் வந்து நேரம் நிக்க சொல்லிடுவாங்க. அப்ப காலையில சொல்லுவாங்க, காலையில இப்படி அப்படி போறது, அதிகாலையில உடனே போய் வர சொல்லு, எங்க ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாளைக்கு வர. இப்படிலாம் நடக்கும். இதுக்கெல்லாம் பார்க்க முடியுமா? உயிரையே கொடுத்த ஒரு இனத்துல நம்மை போராட்டம்ல ஒரு போராட்டம்ல ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டை தமிழன் ஆணணுங்கிறது இது எவ்வளவு பெரிய குற்றச்சொல்லாவும் குற்ற செயலாவும் பார்க்கப்படுது பாருங்க. எல்லாரும் தனித்தனியா வீடு கட்டி குடியேறி போயிட்டான். ஆனா என் வீட்டுல எல்லாரும் சேர்ந்து குடி கும்மி அடிச்சுட்டு இருக்கான். ஆளாளுக்கு ஒரு லட்டை ஒட்டிட்டு போயிட்டீங்க. 7 லட்டை மட்டும் நொறுக்கி நொறுக்கி எல்லாரும் சாப்பிடுறான்.
என்னன்னு எனக்கும் புரியல. அதை கேட்டா பாசிசம், சாவனிசம், இனவெறி, சிறங்கு சொரின்னு எதையோ பேசிருப்பான். எனக்கு அந்த நேரம் ஒரு கோபம் வரும் பாருங்க. இப்ப சீமான் அவன் ஒரு இனவெறியங்கன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு திமிரும் ஒரு பெருவிதமும். எங்க அண்ணன் சொல்லுவார்ல, கவுண்டமணி மறுக்கா சொல்லு அப்படின்னு. அது ஏன்னா நம்மளை இனவெறியன்னு சொல்லும் போது அப்ப நல்ல தமிழ் தாய்க்கு நல்ல தகப்பனுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். அதை உறுதி செய்யறான், உறுதி செய்யறான். என் மொழியில நான் பேசணுங்கிறதும் என் மொழியில நான் படிக்கிறதுங்கிறதும், நாங்கள் என் இன அடையாளத்தை நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது என் பிறப்பு உரிமை. இதை தடுக்க எவனுக்கு தகுதி நேர்மை இருக்குது? இது இருக்கு. ஏன்னா நாங்க அதிகாரமற்ற பிள்ளைகளா இருக்கிறதுனால நீ ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்க. 26 தேர்தலுக்கு பிறகு தெரியும் இந்த ஆட்டம்லாம் என்னன்னு தெரியும்ல. பார்க்க தானே போறோம் நாங்க. உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என் உயிர் சொந்தங்கள் எல்லோரும் என் அன்பு தம்பி கௌதமனுடைய இந்த சிறந்த படைப்பாக வரக்கூடிய படையாண்ட மாவீரா என்ற இந்த படத்திற்கு பெரும் ஆதரவையும் வரவேற்பையும் கொடுத்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அது தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தருடைய பிறவி கடமை. அதை உணர்ந்து நீங்கள் செய்வீர்கள் என்று நான் உங்களை பேரன்பு கொண்டு வேண்டுகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நிறைந்த அன்பும் நன்றியும் வணக்கமும்.